வீடும் கட்டுறான். மாமா 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 நேற்று பண்ணி அலப்பறையில் எழும்பேல. அப்போ ராசாக்கால் என்ன இதில் கப்பு கிடக்கு கல் கிடக்கு. இப்போ இந்த அதிகாலையில் இந்த அலப்பின் வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு வேணும்னு நீங்கள் முதலே சொன்னால் வந்து அவையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவினோம். நாங்கள்லாம் இந்த புட்டும் கடலைக்கரையும் கேட்டுனாங்க. இந்த புட்டை பாருங்க. ஆனால் இருந்தாலும் இந்த யாழ்ப்பாண புட்டு, முட்டை பொரியல், ஒரு கிழங்கு பொரியல், வெங்காயத்தை பொரிச்சு அப்படியோ அது நெச்சா இன்னுமே வந்து வாய் உருது. எப்படா ஊருக்கு போய் சாப்பிடுவோம்னு மாதிரி இருக்கிறாங்க. கேரளாவிலேயே மிகவும் பழமையான ஒரு வில்லேஜ். கேரளாவே கிட்டத்தட்ட அலப்புலா பார்க்கவே முழுமையான ஒரு வில்லேஜ் லைஃபாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அதுலேயும் பழமையான ஒரு வில்லேஜ் லைஃப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்பம் இங்கே ஃபேமஸ், ப்ரௌன் ரோஸ் ஃபேமஸ், கேரளா ஃபிஷ் கறி வந்து ஃபேமஸ், டொடி ஷாப் ஃபேமஸ். சுற்றி சுற்றி எல்லா இடமும் நல்ல தண்ணி தான் காணப்படுது. இந்த கிளைமேட், இந்த வெதர் தான் வந்து இங்கே இருக்கிற அழகுக்கு உண்மையிலேயே காரணம். மாமா நைட்டு என்ன மாமா நடந்தது? என்ன நடந்தது? சரியான ஒரு வில்லேஜ் என்றபடியா வந்து இப்படி இருக்கு. ரோடு ரொம்ப ஷார்ட்டா போயிடுச்சு. ஓ இந்த வீட்டை பேர் மாமா அப்படி இருக்கு. போர்டு மாதிரியே இருக்கு மாமா. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா என்னன்னு சொல்றோம், கொஞ்சம் விரைப்பா தெரியணும். ரைட், அந்த பழமையான வில்லேஜுக்கு வந்துட்டோம். கூடுதலான வீட்டில் வந்து இந்த இயற்கை பயோகேஸ் பிளான்ட் வந்து வச்சுக்கணும். நிலத்துக்கு கீழே குளிச்சுட்டு வெளிக்கிடு, அடுத்த ரவுண்டுக்கு தயாராக. அப்படியா? இன்னொரு ஆனந்தம் வந்து கரடிக்கு. சின்ன ரோடு உண்டு, ஒத்தி அடி பாதை உண்டு. வண்டி வந்தால் இது பண்ண முடியாது. வேற கார் வந்தால் சிக்கல். இதில் அங்காள பக்கத்துல இருந்து இஞ்சால வர்றதுக்கு வந்து படகண்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே நாங்கள் ரோடால் வரண்டா வந்து உள்ளுக்குள்ளே வீடு இருக்கிறதே வந்து தெரியுதில்லை. வீட்டை சுற்றியே வந்து இந்த மாதிரி. நாங்கள் இவ்வளோ நேரம் வந்த பாதைகளை பாருங்க, ரோட்டே இல்லை. இந்த இப்படியான பாதைகள் மூலியமாக சின்ன ஓடை உண்டு, ஒரு வீட்டுக்கு போகிற பாதை இங்கே பாருங்க. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வர இந்த மாதிரி இதுகள் வச்சிருக்கு. இந்த அழகு தான் வந்து எப்போ அடுத்த நாள் காலை 6 மணி ஆகுது. நேற்று நாங்கள் இந்த போட்டில் படுத்தினாங்க. உள்ள என்னன்னு சொல்கிறோம், ரூமில் படுத்த மாதிரி ஏசி எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு நார்மல் ரூமில் படுத்து எழுமின மாதிரி உணர்வாக இருந்தது. நான் நடுவாக ஒரு இடத்துல நிப்பாட்டின வேண்டாம், அப்படி இல்லை. வேறு 10 மணியோடைய வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சாப்பிட்றேன்டா சாப்பிடுங்க. நாங்கள் பிடிச்ச ஆள் தான் அப்படி ஒன்று தெரியலை. நீங்கள் புக் பண்ணிக்க வந்து நல்ல ஆக்களை புக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரீடமாக நீங்கள் நினைச்ச விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறார்கள். அதோட நாங்கள் பிடிச்ச ஆக்கள் வந்து ரேட்டும் ஹை. நான் வந்த உடனே ஃபுல்லாக வந்து ஏசி போடுவோன்னு நினச்சேன். ஏசி போடலை. இரவு 9 மணிலேருந்து 6 மணி மட்டும்தான் ஏசி கண்டது. அப்படி கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜுகள் வந்து மாறுபடும். நல்ல ஆள் அப்படிங்க. காசு கொஞ்சம் கூட போனாலும் என்னென்னு சொல்கிறேன், அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்க இருந்தாரு. நேற்று எங்களுக்கும் நாங்கள் ஹை ரேட் தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான இது வந்து கிடைக்கல என்று ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இதை விட நல்ல போர்டுகள், நல்ல ஃபஸ்ட் எல்லாம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பிடிச்சிங்கன்னா நல்லது. தேர்வு செய்கிற ஆள் தான் முக்கியமே. ஆனால் இருந்தாலும் ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. இந்த இடத்துல காலையில் எழும்புறதே இதில் எல்லாம் வந்து இந்த ஹஜாக்கிங் போகணும். இதில் போட்டெல்லாம் நிற்கிது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று கூட்டி கொண்டு போயினோம். ஒரு மத்தியானம் எல்லோரும் 2 மணி அப்புறம் அப்படி ரவுண்ட் ஒன்று போவோம். மாமா டே மாமா 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 நேற்று பண்ணி அலப்பறையில் எழும்பு மாமா. மாமா முடிஞ்சிருச்சு மாமா. போட்டை கிளப்பிட்டாங்க மாமா. மாமா எழும்பு மாமா. மாமா பண்ணிட்டு அலப்பறை கல் குடிச்சு நேற்று இதாகிட்டு. மாமா கல் தான் அடித்தேன், ஒரு அளவுக்கு அடிக்கிறேன் இல்லையா. கல் அடித்து மயங்கி கிடக்குறான்ட்டு பேச போகிறாங்க மாமா. குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம்.
சரி, உங்களுக்குமே வந்து காலை வணக்கம். இப்போ நாங்கள் என்ன சம்பவம் பண்ணால் இப்போ இங்கேருந்து போக போகிறோம். நேற்று வந்து இரவு மதியம் ஒரு 5 மணி மட்டும் ரைட் போனவ போயிட்டு திருப்ப ஒரு இடத்துல கொண்டு வந்து 5 மணி கட்டினா பிறகு இப்போ காலையில் 8 மணிக்கு ரைட் வந்து தொடங்கி இருக்கணும். நான் விடிய கிளம்பி குளிச்சு நைட்டா வா உனக்கு சம்பவம் இருக்குவா நைட்டுண்டாச்சு. சரி குளிச்சுட்டு வெளிக்கிட்டான் மாமா எழும்பி குளி மாமா குளிச்சுட்டு வெளிக்கிடு அடுத்த ரவுண்டுக்கு தயாராக. அப்படியா? இன்னொரு ஆனந்தம் வந்து கரடிக்கு. சரி இந்த இடத்துல வந்து படுத்துனாங்களே இப்போ இப்படி தான் கிடக்கும் எல்லாம் ரெடி பண்ண. சரி ஏசி இருந்தது, ஏசி கொஞ்சம் நின்று தான் வேலை செய்யுது. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளை வடிவம் செலக்ட் பண்ணுங்கள். 9 மணிலேருந்து 6 மணி மட்டும் தான் ஏசி போட்டது. இதுதான் வாஷ்ரூம் சின்னந்தான் கொஞ்சம் சமாளிச்சு இருந்துட்டோம். வெளியே போவோமா, வெளியே வந்து போட் கிளம்பிட்டு 8 மணிக்கு போவோம்னு சொன்னேன். சரி 8 மணிக்கு போட் வெளிக்கிடுச்சு. இங்கே பாருங்க இப்படி மேலே போனால் தான் வந்து தெரியும். இதில் இந்த போட் ஹவுஸை நான் அவங்களுக்கு காட்டுறேன். பின்னால் வந்து கிச்சன் இருக்குது. இவ்வளோ தான் இந்த போட் ஹவுஸ். என்ன பாபா அந்த ரூமில் இந்த வாரி அவர்கள் எழும்பி விட்டார்களா? அவர்களை ஒரு ஆளே காணோம். ஆக்களை காணல. ஆமாம், பெட்ரூமில் இந்த ஆக்களை காணவில்லை. 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க போல. சரி இது வந்து முன் வலிக்கிடுச்சு. நேற்று வரைக்கும் அப்பா ஒரு மழையாக கிடந்தது. இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு படகு வந்து போகிறதுக்கு தயாராக போய்கொண்டிருக்கு. சரி இப்போ மேலே நண்பர்கள் நிற்கிறோம். அவையில் ஒருக்கா போய் பார்ப்போம். இப்படி வந்து யாழ்ப்பாணத்தில் செய்து வச்சோம்ல சோக்கா தான் இருக்கு. அப்போ ராசாகால் என்ன இதில் கப்பு கிடக்கு கல் கிடக்கு. ஏன்டா இந்த கல்லை மிச்சம் வச்ச நீ சித்தப்பு செய்கிற வேலை அவ்வளோ வலிக்கிற பிளான் இல்லையா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வெரி குட். அவங்களுக்கு அரை மணி நேரத்தில் விட்டுருவாங்க. குளிக்கிறீங்களோ இல்லையோ வேலைக்கு வலிக்கிடுங்க. இப்போ இந்த அதிகாலையில் இந்த அலப்பின் வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஓ இதுதான் கேரளா ஆலப்பி. இங்கே மக்கள் ஏன் வாரணம் எதுக்காக வாரணம்னு நேற்று தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. சூப்பர் இடம் ஃபுல்லாகவே வந்து இயற்கை நல்ல ஒரு குளிர்மையான, எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில்னு தான் இருக்கும். நேற்று நாங்கள் இந்த போட்டுக்கு வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களா அந்த வீடியோ பார்க்காட்டி நீங்கள் இதுக்கு முதல் போய் பாருங்கள். அதுதான் வந்து இந்த போட் ஹவுஸுண்ட ஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தந்திருக்கும். இது வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஆரம்பகட்டமான ஒரு வீடியோ தான் இது. மலையண்டபடியாக வந்து இஞ்சால பூட்டி இருக்கணும். இஞ்சால தரப்பால் இல்லாட்டி இன்னுமே வந்து அழகாக இருக்கும். எல்லா போட்டுமே வந்து விடிய ஒரு ரைட் கொண்டு போயிடும். மதியம் என்ன மாதிரி இருந்ததோ அது மாதிரி விடியம் இந்த அழகை பார்க்கணுமன்றக்காண்டி ஒரு இடத்துல கட்டி இருந்துட்டு இப்போ எல்லா போட்காரனும் வந்து கிளம்பிட்டோம், வலிக்கிட்டோம். எக்கச்சக்க டிராஃபிக்னு சொல்லலாம். கூடுதலாக எங்களோட ரோடு வழியை பஸ் நிற்கும் தானே. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இந்த போட்டுகளில் தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது நேற்று. ஆனால் அந்த டிசைன் எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. இதுதான் அந்த அலப்பின் அழகு. இதில் வந்து காலை உணவும் வந்து வச்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த ஊர் புட்டு, கேரளா புட்டானோ. சின்ன சின்ன இருக்குது பாருங்க. இந்த ஊர் புட்டு தேங்காய் பூ போட்டிருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குது, ஹாட் பாக்ஸ்
ரைட், இதையும் வந்து புட்டு அதோட கடலைக்கறி, இந்த காம்பினேஷன் தான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தவன். உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு வேணும்னு நீங்கள் முதலே சொன்னால் வந்து அவையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவினோம். நாங்கள்லாம் இந்த புட்டும் கடலைக்கறியும் கேட்டுனாங்க. இந்த புட்டை பாருங்க, உப்பு மாதிரி கிடக்கு பாருங்க, தெரிகிறதா எப்படி இருக்குண்டு. இதுதான் கேரளா புட்டு, அதோட இந்த கடலைக்கறி இருக்கலாம். இந்த புட்டும் கடலைக்கறியும் வந்த உடனே ஒரு கடையில் சாப்பிட்டுனாங்க. நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த யாழ்ப்பாண புட்டு, முட்டை பொரியல், ஒரு கிழங்கு பொரியல், வெங்காயத்தை பொரிச்சு அப்படியோ அது நெச்சா இன்னுமே வந்து வாய் உருது. எப்படா ஊருக்கு போய் சாப்பிடுவோம் பண்ண மாதிரி இருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் இங்கே ஒரு நாள் செய்து சாப்பிடுவோம். அப்படியோ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டுட்டோம். இனி வந்து இன்றைக்கு கேரளாவில் நிற்கிறோமா இல்லை கேரளா வந்து இந்த அடுத்த இடத்துக்கு போகிறோமாண்டு அப்படியோ தொடர்ந்து பாருங்கள். கேரளாவில் காட்டப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே காட்டியிருப்போம் நம்புகிறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்களா? அப்படி வீடியோஸ் பார்க்காடி முன்னுக்கு போய் பாருங்கள். எல்லாருமே வந்து இந்த சைடில் இருந்து எல்லாருமே வந்து வெளிக்கிட்டு போயினோம். 9 மணியோட வந்து போட்டை கொண்டு வந்து இதில் அடிச்சுட்டு அப்படியோ ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே போக வேண்டியதா. மற்றது வந்து பார்க்கிங்க்கு இதில் வந்து 100 ரூபா இடத்த வை, அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா வந்து எல்லா இடமும் ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா உங்களுக்கு என்னென்ன பிரயோசனப்படும்னு சொல்லத்தானே வேணும். 100 ரூபாய். அடுத்ததான் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு பழமையான ஒரு வில்லேஜ், கேரளாவிலேயே மிகவும் பழமையான ஒரு வில்லேஜ். கேரளாவே கிட்டத்தட்ட அலப்புலா பார்க்கவே முழுமையான ஒரு வில்லேஜ் லைஃபாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அதுலேயும் பழமையான ஒரு வில்லேஜ் லைஃப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த ஊருன்ற பேர் வந்து கைநகரி என்ற ஒரு ஊர் இருக்குது. சரியான ஒரு வில்லேஜ் லைஃபாம். சரி, அதையும் இருக்கா பார்த்துட்டு போவோம்ன்றக்காண்டி அந்த கைநகரி வில்லேஜுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அதை விட இன்னும் ஒரு இஸ்லாண்ட் ஒன்று இருக்குது. இஸ்லாண்ட் அது போட்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம், நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். அந்த இஸ்லாண்டில் பேரும் வந்து நான் உங்களுக்கு இதிலேயே பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் வந்தால் இங்கே அலப்புலா வந்தால் கட்டாயம் அதுக்குமே போங்க. அங்கே போனால் வந்து இந்த பறவைகள் மற்றது அமைதியான ஒரு சூழல் வந்து பார்க்கலாம். பதிரமணல் இஸ்லாண்ட் என்று ஒரு இஸ்லாண்ட் ஒன்று இருக்குது. மற்றது நீங்கள் அலப்புலா வந்தால் வந்து அலப்புலா பீச் சன்செட் போடலாம், சக்கீரா ரைட் போகலாம், மற்ற இந்த வில்லேஜ் இது போகலாம். மற்றது இப்போ நாங்கள் பேக் வாட்டர் இது போனோம் தானே, அது போகலாம். மற்றது பொளிச்ச மீன் சாப்பிடலாம், இங்கே இருக்கிற கல்லுகள் ருசிக்கலாம். அப்படியான கணக்கு விஷயங்கள் வந்து செய்யலாம். மற்றது அப்பம் இங்கே ஃபேமஸ், ப்ரௌன் ரோஸ் ஃபேமஸ், கேரளா ஃபிஷ் கறி வந்து ஃபேமஸ், டொடி ஷாப் ஃபேமஸ், மற்றது கீரி மீன் பொளிச்சது வந்து இங்கே ஃபேமஸ். இப்படியான கணக்கு விஷயங்கள் வந்து இங்கே செய்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் வந்தால் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது சன்ரைஸ் சன்செட் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்களுக்கு ஏன் ரைட் ஓகே அப்படியான இதில் வந்து நல்லா இருக்குமென்னு சொன்னவ. இப்போ நாங்கள் அந்த வில்லேஜுக்கு தான் போய் அப்படியோ பார்த்துட்டு இங்கே இருந்து வெளிக்கிட போகிறோம். இஸ்லாண்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை எல்லா இடத்துலையும் தென்னையை நட்டு வச்சுக்கணும். அதான் எக்கச்சக்க தேங்க. அதோட தண்ணியும் வந்து எல்லா இடம் சுற்றி எல்லா இடமும் நல்ல தண்ணி தான் காணப்படுது. இந்த கிளைமேட் இந்த வெதர் தான் வந்து இங்கே இருக்கிற அழகுக்கு உண்மையிலேயே காரணம். பெருசாக வெயில் இல்லை, கூலிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி போட் ரைடெல்லாம் போகிறதுக்கு வந்து நீங்கள் பொடியல் செட்டாக ஒரு பட்ஜெட்டாக வரணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 6 பேர் இல்லாட்டி 8 பேர் நீங்கள் போட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். எல்லாம் ஷேர் பண்ணி வர என்ன சித்தாபு இல்லாட்டி 5 பேர் 6 பேர் இருந்தாலும் ஓகே தான் இருக்கும். பொடியங்கள் செட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே லாபமாக இருக்கும். ஆனால் அந்த ரூம்கள் எடுக்கிறதுக்கு தான் ரூம்களுக்கு செலவுகள் வரும். இப்போ வில்லேஜுக்கு போகிறோம். கரெக்டு மிரட்டு மாமா. நைட்டு என்ன மாமா நடந்தது? என்ன நடந்தது? ஏன் இந்த கண்ணாடியை போட்டுருக்கேன் கண்ணத்துல? ஆரோக்கியமான கல் அடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்குதியா? ஆமா, இப்பதான் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு.
லெஃப்ட் போகணும்னு நினைச்சேன் மாமா. மாமா ரோடு இதுதான் ரோடு மாமா. மாமா அதுதான் ரோடு. ஒரு சின்ன ரோடு உண்டாலும் போதும். நடந்து போகுமா? இல்லை போகும். சின்ன ரோடு உண்டு, ஒத்தி அடி பாதை உண்டு. வண்டி வந்தால் இது பண்ண முடியாது. வேற கார் வந்தால் சிக்கல். மாமா நீ போகாத ரோடா மாமா? போகாத ரோடு தான் மாமா இது. இது வந்து சரியான ஒரு வில்லேஜ் என்றபடியா வந்து இப்படி இருக்கு. ரோடு ரொம்ப ஷார்ட்டா போய் சிமெண்ட்ல வந்து போட்டுருக்காங்க. பாருங்க இந்த வீடுகள்லாம் பாருங்க. இந்த போர்டெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். இந்த மாதிரி தான் போர்டுகள் எல்லாம் கட்டி இதாக்கி வேணும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுகளும் வந்து இங்கே ஃபேமஸ். நல்ல பழமையான சர்ச்சுகள். ஓ இந்த வீட்டை பேர் மாமா அப்படி இருக்கு. போர்டு மாதிரியே செய்திருக்கு மாமா. இந்த இது ஒரு வீடு, ஆனால் போர்டு மாதிரியே ஃபுல்லாக மரத்தில் செய்திருக்கு. இருக்கிற வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன வீடுகள், சிலவு குறைய வேண்டாம் யோசிச்சுக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் கட்டதை ஃபுல்லாக பெரிய பெரிய தேக்கு அந்த மாதிரி மரங்களை வச்சு தான் கட்டினோம். நல்ல ஒரு ரிச்சான ஒரு லுக்காக தான் வீடுகளும் இருக்கு. என்ன மாமா? ஆமாம். இந்த சைடில் எல்லாம் போர்டு ஹவுஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ஹவுஸ் போர்டு இங்கே போகிறது விஷயம் இல்லை. இப்போ வண்டி வந்து வண்டி எதுவும் வந்துச்சுன்னா தான் விஷயம். அன்னைக்கெல்லாம் மாமா இங்கே ஓடிக்கொண்டு தானே இருக்கிறேன். போகிறது விஷயம் இல்லை, திரும்பி ரிட்டர்ன் சொல்கிறேன் நான். நீங்கள் ஓடிடுவேன் மாமா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன வில்லேஜுகள் இருக்குது தானே. இந்த படகு சேவை மூலம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஆக்களையும் வந்து கூட்டிக் கொண்டு வரணும். ஒரு இடங்கள்ல இருந்து இப்போ இதில் அங்காள பக்கத்தில் இருந்து இஞ்சால வர்றதுக்கு வந்து படகண்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே நாங்கள் ரோடால் வரண்டா வந்து எக்கச்சக்க சுற்றி கொண்டு வரணும். அதனால் படகுலேயே வந்து கூட்டி கொண்டு போகணும். ரைட், அந்த பழமையான வில்லேஜுக்கு வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே வீடு இருக்கிறதே வந்து தெரியுதில்லை. வீட்டை சுற்றியே வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம், நல்ல தண்ணி, எல்லா இடம் வந்து நல்ல தண்ணி. மாமா இடத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்? இடத்தை பற்றி பச்சையாக இருக்கு. பச்சையா இருக்கா? அப்படியா? உங்களோட ஏரியாவில் கடல்கள் இல்லை? என்ன கடல்கள் இல்லை? இல்லை, இஞ்சால பக்கத்தில் கடல்கள் இல்லை. ஆனால் அந்த கலப்புகள் கணக்கு இருக்கு. ஆனால் பிளான் பண்ணுறேன் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடலை உருவாக்க முடியும். கடல் இங்கேருந்து கடல் உருவாக்க முடியாது. இது வந்து கலப்பு நீர், நல்ல நீர். அந்த இந்த இடமே பச்சை பசையிலாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இங்கே இருக்கிற இந்த தண்ணீர் வடிகால் அமைப்பு தான். எல்லா இடம் வந்து குளங்கள் இதுகள் செய்து வச்சிங்க. போகிற வழியை பாருங்க, இதில் ரோடே இல்லை. இருந்தாலும் மாமா அங்களுக்காண்டி ஓடித்தார. நான் நினைக்கிறேன் நேராக போய் பெரிய ஒரு இடத்துல ஏற போவேன். அதான் வீடு கட்டுறான். அடுத்தது எங்கே போக வேண்டும்? இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வாரண்டா பைக்கில் வந்தீங்கன்னா தான் சரியாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ரோடுகள்லாம் வந்து சரியான குற்றொழுங்கையாக இருக்குது. நீட்டு வாகனங்கள் அண்டைக்கு விட்டு திரும்ப இல்லாமல் இருக்குது. அதனால் பைக்கில் வந்தீங்கன்னா வடிவாக சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இவ்வளோ நேரம் வந்த பாதைகளை பாருங்கள், ரோட்டே இல்லை. இந்த இப்படியான பாதைகள் மூலியமாக தான் வந்தாங்க. இதுலேயும் வந்து இங்கே விவசாயம் தான் செய்யணும். சுற்றி இந்த குருவியல்ன்ற சத்தம், வாகன சத்தம் ஒன்றுமே கேட்கல. குருவியல் இதுகள்ன்ற சத்தம் தான் இருக்குது. இதுக்கு தான் அந்த கேரளாவே வந்து விரும்புகிறவர். நாங்கள் அந்த இதுக்கு மேப் போட்டு வந்தாங்க. நேராக ஒரு சர்ச்சோட போய் அது ஸ்டாப் ஆகுது. அங்கால ரோட் போக மாட்டேன்றது. ஆனால் பைக்கில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கலாம். கட்டாயம் வந்தால் அந்த காய்நகரி அந்த வில்லேஜுக்கு போங்க. அதான் பழமையான ஒரு வில்லேஜ் மண்டவை. வேறு எப்படி இருக்கு இந்த இடத்துல, எப்படி ஒரு காரணம் நிற்க.
என்ன மரங்கள் வச்சாலும் நல்ல செழிப்பாக வளருது. இந்த சைடில் எல்லாம் வந்து தென்னைகள் எல்லாமே வந்து தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லை. சும்மா நோம்பலாக தென்னையாக வச்சுட்டு விட்டுருவாங்க. மேலே எல்லாம் அவ்வளோ காய்ச்சி கொழுங்குது பாருங்க, யாரும் வந்து பிடுங்கலாம். எங்களோட ஊரில் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களோட ஊர் வந்து இருந்துட்டு போகங்களில் வந்து கொஞ்சமாக கடுமையான வெயில் அடிக்கும். ஆனால் இங்கே இப்போ எங்களோட ஊரில் வெயில் இந்த நேரம் இங்கே நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த கிளைமேட் வந்து அவ்வளோ வெக்கையன்ட்டு இல்லாமல் ஒரு இதமான கிளைமேட்டாக இருக்குது. சரி, அப்படியோ இங்கே இருக்கிற கடையில் வந்து தண்ணி போத்தில் வண்டிங்கனால இதுதான் இந்த கடை எப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், இது இந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே இப்படி வந்து இதில் தண்ணி தங்கி நிற்கிது. இலக்கில் மீன்கள் எல்லாம் வந்து நிற்கிது. கூடுதலாக இங்கே குளத்து மீன். இது பாருங்கள், இந்த வீடுகளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபொண்டுகள் மாதிரி அமைச்சிருக்கேன். தாமரை தடாகங்கள், இதில் தாமரை பூ எல்லாம் நிற்கிது. இப்படி தான் இருக்குது இந்த வில்லேஜ். கூடுதலான வீட்டில் வந்து இந்த இயற்கை பயோகேஸ் பிளான்ட் வந்து வச்சிக்கணும். நிலத்துக்கு கீழே டேங்கில் தாட்டு வந்து வச்சிக்கணும். அதோட இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து சேகரிக்கும் தானே அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த இதில் வந்து சேகரித்து வச்சிக்கணும். இதை வந்து ரீசைக்கிளுக்கு குடிப்பினம் நினைக்கிறேன். ஏண்டா இல்லாட்டி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து இதாகத்தான் போயிடும். அதனால் இதில் வந்து சேர்த்து வச்சுக்கணும். இஞ்சால கொய்யா மரம் இருக்கு பாருங்க, கொய்யா பழம் இதாகிறேங்க. மற்றது இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்தா என்னென்னு சொல்கிறோம், கொஞ்சம் விரைப்பாக தெரியணும். ஆண் மகன்கள் எல்லாரையும் பார்த்தா வேட்டி சட்டையோட கொஞ்சம் பார்த்தா சிரிக்கிறதும் இல்லை, கொஞ்சம் முறாப்பாக அப்படியோ முகம் வந்து முறாச்சி கொண்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வீடுகளுக்கு போகிற வழியை பாருங்க. இது ஒரு ஓடை உண்டு, சின்ன ஓடை உண்டு, ஒரு வீட்டுக்கு போகிற பாதை இங்கே பாருங்க. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வர இந்த மாதிரி இதுகள் வச்சிருக்கு. இந்த அழகு தான் வந்து எப்போவுமே இதாக இருக்குது. வெக்கை இல்லை, நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. எந்த வித ஹீட்டும் இல்லை. சுற்றி வந்து தண்ணீர் மரங்கள் இருக்கிறபடியாக வந்து நல்ல கூலிங்காக காற்று இருக்குது. இந்த வேறுங்க இதில் வாழையில் வந்து காய்ச்சிருக்கு. இதான் வந்து இந்த நேந்திர பழம்னு சொல்லிவிடும். இங்கே இருக்கிற வாழையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. வேறுங்க பெரிய நீட்டு பழம் இப்படி பச்சை பசையெல்லாம் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே எங்கே பார்த்தாலும் நீரோடையாக தான் இருக்கும். தண்ணி இல்லாத ஒரு இடமே வந்து காணப்பா மாட்டீங்க. இந்த ஈரப்பிளாக்க மரம் இருக்குது பாருங்க. இதுதான் இந்த வில்லேஜில் இருக்க வீடுகள். ஈரப்பிளாக்க எல்லாம் காய்ச்சி கிடக்கு. மற்றது எந்த நேரம் மழை வரும் எந்த நேரம் வெயில் இருக்குமென்னு சொல்லவே இல்லை. இரவு வந்து நல்ல மழை. சரி, வந்தால் இந்த கைநகரி என்ற வில்லேஜுக்கு வாங்க, வந்து சுற்றி பாருங்க. அதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரி போகுது. போட்டு விலையை கேட்டு ஏன்னா நீயே செத்துருவேடா. அதுதான் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இதால் திருப்பணுமா? ஆனால் 2 வருஷம் படத்தை பார்க்கலாம்.